ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். அண்ட் இந்த vlog பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஃபுல் டே நாங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அன்னைக்கு வந்துட்டு கோயிலுக்கும் போயிருந்தோம், ப்ளஸ் ஊர்லேயும் வந்துட்டு கோயில்ல எல்லாம் விசேஷம், கோயிலில் சாமியெல்லாம் ஊர்வலம் எடுத்துகிட்டு வந்தது, வீட்டில் நாம் பூஜை பண்ணது எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஹோப் யூ கைஸ் வில் என்ஜாய் திஸ். அண்ட் போர்ட்ரேட் மோட்லேயே வந்துட்டு லாங் வீடியோவும் போடுறேன். இது எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேணும்னா ஃப்யூச்சரில் நாம் போர்ட்ரேட் இல்லாமல் நாம் கேமராவை திருப்பி வச்சும் போடலாம். அண்ட் காலையிலே வந்துட்டு என்ன பண்ணேன்னா, குளிச்சுட்டு அம்மா வந்துட்டு வீடெல்லாம் மாப் போட்டு தொடச்சிட்டாங்க. சாமி பாத்திரம் எல்லாமே வந்துட்டு எனக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. என்னுடைய வேலை வந்துட்டு அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது தான். ஸோ மஞ்சள் குங்குமம் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து சாமி விக்கிரகம் எல்லாருக்கும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கரெக்டாக வாசப்படியிலையும் போய் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அன்னைக்கு சாமிக்கு நம்ம சமைக்கணும் இல்லையா, ஸோ ஸ்டவ்லேயும் போய் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சாமி படம் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சதை எடுத்து கொண்டு போய் பூஜை அறையில் கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, மத்தியானம் சமைக்கிறதுக்காக வெஜ்ஜீஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அன்னைக்கு வந்துட்டு சாமிக்கு பருப்பு சாம்பார், ரசம், பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் இனிப்பு உளுந்து வடை செஞ்சுருந்தோம். எல்லாம் வெஜ்ஜீஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு, அம்மா வந்துட்டு ப்ரெப்பெல்லாம் முடிச்சுட்டு சமையல் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. இனிப்பு உளுந்து வடை சுடுறதுக்கு மட்டும் என்னை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க. போய் நானும் ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் சமையல் வேலை முடிச்சுட்டு ஒரு மணப்பலகை எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சு 5 சாமி படம் இருக்கிற ஃபோட்டோவையும் எடுத்து வச்சுட்டு, குலதெய்வ படமும் எடுத்து வச்சுட்டு, வெத்தலை பாக்கு, பழம், அதுக்கப்புறம் குத்து விளக்கு எல்லாம் படைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். தேங்காயும் உடச்சி அப்பா கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் வச்சுட்டு 3 வாழை இலை போட்டோம். வீட்டில் 3 பேர் இருக்கோம் இல்லையா, ஸோ 3 போட்டுட்டு, அம்மா வந்துட்டு பஞ்சாமிர்தமும் அன்றைக்கி செஞ்சுருந்தாங்க, வாழைப்பழத்துலேயே செஞ்சாங்க. அதையும் சாமிக்கு வச்சுட்டு என்னென்ன சமைச்சிருந்தோமோ எல்லாமே இலையில வச்சு சாமிக்கு படைச்சாச்சு. அண்ட் வேறு என்ன செஞ்சுருந்தோம் அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம் ப்ளஸ் சாமிக்கு எல்லாம் படையலெல்லாம் வச்சு படைச்சி முடிச்சிட்டோம். அதை விட அன்னைக்கு வந்துட்டு ஃபுல் டே மத்தியானம் சாப்பிட்ற வரைக்குமே நாங்கள் 3 பேரும் விரதம் தான். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, என்ன சொல்கிறது, நாமெல்லாம் இந்த மாதிரி நான் எப்போயாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி விரதம்லாம் இருப்பேன். கந்த சஷ்டி, அப்புறம் பங்குனி உத்திரம், இந்த மாதிரி குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் நான் ஒரு வேளை தான் அதுவும் விரதம் இருப்பேன். பட் அந்த ஒரு வேளை இருந்துட்டு மதியானம் சாப்பிடும்போதே அவ்வளோ டயர்டாகிடும் ஒரு மாதிரி. காலையில் ஃபுட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறது அந்த ஒரு வேளை விரதம் இருக்கும்போது தான் தெரியுது. ரீசெண்டாக இப்போ ரம்ஜானெல்லாம் வந்தது, எனக்கு அப்போ தான் தோணுச்சு, முஸ்லீம்ஸ் வந்துட்டு அவங்க அந்த மாதம் முழுசுமே விரதம் இருக்காங்க. காலையில் விடிய காலம் சாப்பிட்றாங்க, நைட்டு தான் அகைன் சாப்பிடுவாங்க. ஸோ அதான் வேறு மாதிரிங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சமைச்சி முடித்து படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் வீட்டு பக்கத்தில் மலை அடிவாரத்துலேயே ஒரு குட்டி முருகர் கோயில் இருக்குது. அங்கே வந்துட்டு வருஷம் பங்குனி உத்திரம்னா வந்துட்டு தேர் இழுப்பாங்க. ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் இயர் போயிருந்தப்போலாம் செம்ம கூட்டம். பட் இந்த தடவை க்ரௌட் அவ்வளோக்கா இல்லை. ஸோ போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சாமிக்கு காலையில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. வள்ளி, தெய்வானை, முருகர் 3 பேர்த்துக்கும் கல்யாணம் முடித்து அவங்கள தான் வந்து அங்கே தேரில் உட்கார வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே பிரசாதம் வந்துட்டு அன்னதானம் அன்னைக்கு தக்காளி சாதம், அப்புறம் தயிர் சாதம் கொடுத்துருந்தாங்க. வீட்டிலே நல்லா சாப்பிட்டு போனனால அங்கே போய் நாங்கள் பிளேட்டில் வாங்கி 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அப்புறம் வந்து பார்த்தா தேர் இழுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நானும் தான் தேர் இழுத்தேன். பட் என்னால் அதை ஷூட் பண்ண முடியல. என் காலை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்கிறது, காலெல்லாம் அப்படி மண் அழுக்காயிடுச்சு. அவ்வளோ க்ரௌடும் இல்லையா, ஸோ என்ன பண்ணுறது, நம்ம இழுத்து தானே ஆகணும். ஃபுல் டயர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வரத்துக்கு முன்னாடி பொங்கல் சுண்டல் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து டீ போட்டு குடித்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ தான் ஊருக்குள்ளே காமாட்சி அம்மன் புதுசாக கோயில் கட்டுறனால சிலை கொண்டு வந்தாங்க. அவங்கள வரவேற்றுட்டு அன்னைக்கு வந்து எனக்கு கல்கண்டு கொடுத்தாங்க. அப்புறம் அதையும் வாங்கிட்டு வந்தேன். அவங்க போன அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து குழந்தை வேலாயுத சுவாமியை கூட்டிகிட்டு வந்தாங்க.
அவரையும் தேரில் பார்த்துட்டு சரி கொஞ்ச நேரம் மாடியில் போய் ரிலாக்ஸ் பண்ணலான்னா அப்போ தான் ஐயப்பன் கோயில் ரீசெண்டாக கட்டியிருந்தாங்க. அவரையும் வந்துட்டு வெள்ளை குதிரையோட சேரியட்டில் கூப்பிட்டு வந்தாங்க. ஊருக்குள்ளே ஊர்வலம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவரையும் பார்த்துட்டு அப்புறம் புது கோயிலுங்கிறனால இந்த மாதிரி டெடி பியர் ரேபிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தவங்க கிட்ஸோடு விளையாடிட்டுலாம் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஓவராலாக சொல்லப்போனால் அன்றைக்கி பங்குனி உத்திரம் வந்துட்டு ஃபுல் டே பக்திமயமாக போச்சு. ஒரே பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். நல்லா இருந்தது. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சு? நீங்கள் எல்லாம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு என்ன பண்ணுனீங்க? உங்கள் ஊர்லலாம் என்ன மாதிரி ஸ்பெஷல்? அதையெல்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நம்ம வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணோன்னா அதையும் வந்துட்டு சொல்லுங்கள். நான் எல்லாமே செய்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். அது